என்னங்க இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? அதுவா டிவிகேயோட விவசாயிகளுக்கான வாக்குறுதிகளை பார்த்துட்டு வரேன். அப்படியா? என்ன சொல்லிருக்காங்க? குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு நேரடியாக ஆண்டுக்கு ரூபாய் 10,000, 100% பயிர் காப்பீடு. இது மட்டும் இல்ல, விதைப்பு கால நிதி உதவியாக 15,000 கொடுக்கிறாரு. நமக்காக இவ்வளவு செய்யறாரு. விவசாயிகள் எல்லாரும் அவர் கூட நிக்கணும். நமக்கான சின்னம் விசில் தான். நாளைக்கு தான் ஃபீஸ் கட்ட கடைசி நாள். கட்ட முடியலன்னா பிள்ளைகளை ஸ்கூலுக்குள்ள விட மாட்டாங்களாம். கடவுளே, நான் என்ன பண்றது? இப்போ நான் யாருக்கிட்ட உதவி கேட்பேன்? 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஒவ்வொரு குழந்தையின் தாய் அல்லது பாதுகாவலருக்கு இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக ஆண்டுக்கு ரூபாய் 15,000. வெளியே என்ன வெயில், ஃபேனை போடுவோம். கரண்ட் பில் எகிரிட்டு போகுது. உங்களுக்கு காத்து வேணும்னா ரோட்ல மரத்தடியில போய் உட்காருங்க. அத சொல்லு. 300 வந்த கரண்ட் பில் இன்னைக்கு 700 ஆயிருச்சு. இதெல்லாம் மாத்ததான் எங்க அண்ணன் விஜய் வந்திருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். அரசு பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் நலனுக்கான தாவேகவின் செயல் திட்டங்கள். அரசு ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து தாவேக அரசு கனிவுடன் பரிசீலித்து மதிப்பீடு செய்யும். 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் பணியாற்றிய தற்காலிக ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் தாவேக அரசால் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். பதவி உயர்வில் ஊழல் ஒழிக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான இடமாற்றங்கள் முற்றிலும் வெளிப்படையான முறையில் கால வரையறைக்குள் உட்பட்டு நடைபெறும். காவலர்களின் அடிப்படை ஊதியம் 18,200 ரூபாயிலிருந்து 25,000 உயர்த்தப்படும். மன அழுத்தம் நிறைந்த பணிகளில் உள்ளோருக்கு மாதம் 1000 ரூபாய் கூடுதல் பணிப்படி வழங்கப்படும். காவலர் நலன் மற்றும் பணி நிபந்தனைகள் சட்டம் இயற்றப்பட்டு பணி நேரம் முறைப்படுத்தப்படும். சுழற்சி முறையில் வார விடுமுறை மற்றும் சலவைப்படி 1000 ரூபாயாக உயர்வு உறுதி செய்யப்படும். மதுரை, கோவை, திருச்சி, நெல்லை, சேலம் மற்றும் வேலூர் ஆகிய முக்கிய நகரங்களில் பிரத்யேக காவலர் நல மருத்துவமனைகள் நிறுவப்படும். பெண் காவலர்கள் பாதுகாப்பு நெறிமுறை பணிகளுக்கு பணியமர்த்தப்பட மாட்டார்கள். அவர்களுக்கென தனி ஓய்வறைகள் மற்றும் நடமாடும் கழிவறை வசதிகள் அமைக்கப்படும். இனி வாழ்றதுக்கே வழி இல்லையா? தத்துவா புயல் மொத்தத்தையும் அழிச்சிட்டு போயிருச்சு. கடன் வாங்க போனா முன்னாடி வாங்கின கடன் அடைச்சாதான் பணம்னு சொல்றானுங்க. இதுக்கு அந்த புயல் நம்மள தூக்கிட்டு போயிருக்கலாம் போல. ஏன்யா இப்படி எல்லாம் பேசுற? இன்னுமா நீ விவசாய கடனுக்கு கவலைப்படுற? 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. இனி நமக்கான காலையா, கொஞ்ச நாள் தான் எல்லாமே மாறிடும். ஒரு வேலை கிடைச்சு தொலைய மாட்டேங்குது. ஒவ்வொரு வாட்டி அப்பா கிட்ட காசு கேக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்காட உன்னை படிக்க வச்சேன்னு தானே நினைப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான், நீ தைரியமா வேலை தேடலாம். வேலை இல்லாத ஒவ்வொரு பட்டதாரிக்கும் மாதம் ரூபாய் 4,000 மற்றும் ஒவ்வொரு 12ஆம் வகுப்பு ITI டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் 2,500 ரூபாயும் கொடுக்கப்படும். அண்ணன் முதல்வரா வந்ததும் என்ன மாறி இருக்க உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்திரும். விசில் தான் நம்ம தலையெழுத்த மாத்த. என்ன மக்கா தலைய தொங்க விட்டுருக்கே, என்னாச்சு? என்ன செய்ய மக்கா, தடைக்காலம் வந்தாலே வறுமை தலை விரிச்சாடுது. கவலையை விடு, கொஞ்ச காலம்தான் இதெல்லாம். இனிமே எல்லாமே மாறப்போகுது. ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் மற்றும் லீன் சீசன் உதவியாக ரூபாய் 27,000. நம்ம வாழ்க்கையே மாறப்போகுதா? அந்த மகராசன் தான் நம்ம முதல்வர் ஆகணும். நம்ம சின்ன விசில்